முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய செய்தி: ஜாக்கிரதையாக இருங்கள், உலகின் முடிவு நெருங்கிவிட்டது. நீங்கள் அற்புதமான அறிகுறிகளை காண்பீர்கள். நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து படியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1400 ஆண்டுகளுக்கு முன் நமது நபிகள் நாயகம் அவர்கள் கூறியது போல் சூரியன் மேற்கில் எப்படி உதயமாகும் என்று நம்மில் யாராவது சிந்தித்ததுண்டா? ஆனால் அது எப்படி நடக்கிறது என்பதை இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். விஞ்ஞானிகள் நீண்ட நாட்களாக மார்ஸ் பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். பூமியின் அதே திசையில் சூழலும் மார்ஸ் இப்போது எதிர் திசையில் சூழல் ஆரம்பித்து விட்டது. இப்போது சூரியன் அங்கிருந்து உதயமாகிறது. மேற்கு செவ்வாய் கிரகத்தின் இதை பிற்போக்கு இயக்கம் என்பார்கள். இது எல்லா கோள்களுக்கும் நிகழ்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், அடுத்தது பூமி. மேற்கில் சூரியன் உதிக்கும் போது மன்னிப்பின் வாயில்கள் அடைக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இனி தயவு செய்து தப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிகழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. திரைப்படம், இசை, பார்ட்டி போன்றவற்றில் நேரத்தை வீணாக்காதீர்கள். குர்ஆன், ஹதீஸ் படிக்க அதிக நேரம் செலவிடுங்கள். 5 முறை தொழுங்கள். நம் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் மற்றும் அல்லாஹ் நம் அன்பான நபி முஹம்மது அவர்களை பின்பற்றுவதை மிகவும் எளிதாக்கியுள்ளான். இதை எல்லாருக்கும் வியாக்கியானம் செய்யாதீர்கள். ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மறுமைக்காக நாம் நம் வாழ்வில் ஏதாவது செய்திருக்கிறோமா? மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க நாம் தயாரா? நினைவில் கொள்ளுங்கள், அந்த நாள் நாம் அனைவரும் தனியாக இருக்கிறோம். நமது செல்போனை எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி குர்ஆனையும் நடத்தினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் எங்கு சென்றாலும் அதை எடுத்துச் சென்றால் என்ன செய்வது? எங்கள் பைகளில் நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை பக்கம் வந்தால் என்ன நடக்கும்? மறந்துவிட்டால் அதை திரும்ப பெறச் சென்றால் என்ன செய்வது? அது இல்லாமல் வாழ முடியாது என்று கருதினால் உண்மையாகவே அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதை நம் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுத்தால் என்ன செய்வது? இல்லையான பயணத்தின் போது இதை படித்தால், ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டால், எங்கள் லோகோ இருக்கட்டும், குர்ஆன் எனது சிறந்த நண்பன். 7% பேர் மட்டுமே இந்த செய்தியை மீண்டும் அனுப்புவார்கள். அவர்களில் ஒருவராக இருந்து அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு அனுப்புங்கள். செய்தியை பகிராத 93% பேரில் இருக்க வேண்டாம். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு முறை கூட தீர்ப்பு நாள் நண்பர்களிடமிருந்து தினமும் செய்திகளை திறப்பது போல் உணர்வோம். நாங்கள் நகைச்சுவைகளையும் வதந்திகளையும் பகிர்ந்து கொண்டோம். ஆனால் நாம் எத்தனை முறை குர்ஆனை திறந்து அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை படிப்போம்? அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. குர்ஆனை கேட்பதால் மனித உடலில் புற்றுநோய் செல்கள் பரவுவதை குறைத்து அவற்றை அழிக்கிறது. மக்கள் எப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் மற்றும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆனால் அவர்கள் என்னை வெறுத்தாலும் அவர்கள் எப்படி எனக்கு கீழ்ப்படுகிறார்கள்?